காலையில எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட்டு வேலையா நீங்க வந்து உங்க பெட்ட தான் ரெடி பண்ணணும். இது மாரி நெறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அது உண்மதான். நீங்க எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட்டு உங்க பெட்ட ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அது நீட்டா இருக்குமா அந்த ஒர்க்கு, அத பார்த்ததுமே அடுத்தடுத்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோம்பேறித்தனம்லாம் போய் ஒரு புது எனர்ஜி வந்துரும். நானும் இன்னைக்கு பெட் மேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையா வெளிய வந்து பார்த்தா குப்பையா கிடந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கூட்டி பெருக்கிட்டு, கீழ விழுந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் வந்து எடுத்துட்டு, கூட்டி பெருக்கி, அப்புறம் வந்து மரத்துக்குலாம் வந்து தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சுட்டேன். மரத்துக்குலாம் வந்து காலையில தண்ணி ஊத்தலாமா? இல்ல ஈவினிங் தண்ணி ஊத்தலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்க மறக்காம வந்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் 4 மாவடி ல வந்து ஒரு ஜெபம் நடக்கும். வியாழக்கிழமை தோறும் வந்து அற்புத விடுதலை பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு, அங்க வந்து நான் போறேன். ஸோ வந்து அங்க வந்து நான் கிட்டத்தட்ட பிப்ரவரி மந்த்லேருந்து தொடர்ந்து எல்லா வியாழக்கிழமை போயிட்டுருக்கேன். ஆனா, அந்த லாஸ்ட் ஒரு அ 4 வீக்ஸ் மட்டும் நான் வந்து போகாம விட்டுட்டேன். சில சிச்சுவேஷனால அங்க போகாம இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் கூட நல்லாவே வந்து இல்ல. ஸோ வந்து இன்னைக்கு நான் போறதுனால பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன். என்ன பேங்கிள் போட்டு போறதுன்னு சொல்லி எனக்கு ஒரே கன்ஃப்யூசிங்கா இருந்தது. இன்னைக்கு இந்த சாரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து இதில ரெட் போட்டிருப்பேனா, இல்ல மெரூன் போட்டிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் சீக்கிரமா ரெடி ஆயி ட்ரெயின் வந்து ஏறிட்டேன். ஸோ வந்து ட்ரெயின் வந்து நாசரேத்துக்கு வந்து ஒரு 11 மணி போல வரும். 11 மணிக்கு அங்க ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடும். இது ஒரு 10 நிமிஷத்துல ட்ரெயின் வந்து போயிரும். ஸோ வந்து நான் அங்க வந்து போயிட்டேன். போனா இன்னைக்கு வந்து ஸ்டெல்லா ராணி அப்பாத்துரை ஆன்ட்டி வந்து இன்னைக்கு மெசேஜ் குடுத்தாங்க. சூப்பரான ஒரு மெசேஜ். உண்மையிலே கடவுள் வந்து என்கிட்டயே பேசின மாரி இருந்தது. நெறைய பேர் வந்து சாட்சிலாம் சொன்னாங்க. கேன்சர் வியாதிலாம் வந்து குணமாச்சு அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. அத கேட்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸா வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்து பிரச்சனை, கஷ்ட, கவலை அந்த மாரி இருந்ததுன்னா, கட்டாயம் வந்து நீங்க வியாழக்கிழமை ஜெபத்துல கலந்துக்கோங்க. இன்னைக்கு என்ன மெசேஜ் சொன்னாங்கன்னு ஷார்ட்டா வந்து சொல்றேன். ஏசாயா 60வது அதிகாரம் 15வது வசனத்துல, அதாவது நம்ம வந்து நெகிழப்பட்டதும், நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில நம்ம வந்து இருக்கும்போது, நம்ம வந்து ஆண்டவர நோக்கி ஜெபம் படிச்சோம் அப்படின்னா, அவர் வந்து நம்மள தலைமுறை தலைமுறையா வந்து நம்மள வந்து மகிழ்ந்திருக்க பண்ணுவாராம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, உடனே மனுஷங்கள தேடி போவோம். ஆனா நம்ம அந்த மாரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வந்து போணும். நம்ம ஆண்டவர்ட்ட சில காரியங்கள் நான் அந்த மாரி ஒரு பாவம் பண்ணியிருப்போம். நான் அத பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா திரும்பவும் அத பண்ணியிருப்போம். ஆனா நம்ம மறுபடியும் நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அத நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணா, ஆண்டவர் மனுஷங்க மாரி இல்ல நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நம்மள வந்து மன்னிச்சு அவர் வந்து ஏத்துக்குவாரு. ஆண்டவரோட சமூகத்துல தனிச்சிருந்து நம்ம வந்து ஜெபம் படிக்கணும். அவரோட சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபம் படிக்கும்போது அவர் வந்து நம்மள மகிழ்ந்திருக்க பண்ணுவாரு. ஏசப்பா கிட்ட நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள்லாம் வராதுன்னு கிடையாது. நமக்கு நிறைய பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாமே வரும். ஆனா அதுல இருந்து தப்புவிச்சு கொள்ள அவர் வந்து நம்மளுக்கு வந்து வழி செய்வாரு. நம்மள வந்து வெட்கப்பட விட மாட்டாரு. நம்மள வந்து மகிழ்ந்திருக்க பண்ணுவாரு. எவ்வளோ பிரச்சனை, தீங்குகள் வந்தாலும் அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லேசா வந்து இருக்கும். ஸோ வந்து இதுதான் அந்த ஷார்ட் மெசேஜ். எனக்கு வந்து இந்த மெசேஜ் பயங்கர ஆறுதலா இருந்தது. ஸோ வந்து அது உங்க கூட ஷேர் பண்ணதுல வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ முடிஞ்சது. இன்னொரு விளாக்ல வந்து உங்கள மீட் பண்றேன். பாய்.